இங்க ஒரு சின்ன பையன் அவனை விட வயசுல பெரிய பொண்ணை காதலிக்கிறான். அது தெரிஞ்சு அவனோட அம்மா அவனை போட்டு அடிக்கிறாங்க. கரெக்டா அன்னைக்குதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கோபத்துல அந்த பொண்ணு நிம்மதியா வாழக்கூடாதுன்னு செய்வன செய்யறதுக்காக யாருமே போகாத ஒரு தீவுக்கு போறான். கூடவே அவனோட தங்கச்சியையும் துணைக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனோட தங்கச்சியை துணைக்கு கூட்டிட்டு வரல, அவளை பழி கொடுத்தாவது அந்த செய்வனையே செய்யணும்னு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுல அவனுக்கும் அவனோட தங்கச்சிக்கும் நடந்த சண்டையில மரத்துல அடிபட்டு இறந்து போயிடுறான். இப்ப நிறைவேறாத ஆசையில இறந்து போகவும் அந்த மரத்திலேயே ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சுமார் 60 வருஷம் கழிச்சு அவனோட தங்கச்சியோட பேர அந்த ஊருக்கு வர்றான். வந்தவன் தெரியாம இந்த தீவுக்கு வரவும் அங்கிருந்து இவனோட ஆத்மா இவன் கூடவே ஊருக்கு வந்துருது. வந்து இவனை படாத பாடுபடுத்திய அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போதுதான் தெரியுது அது காதலிச்சு அந்த காதலி தான் வேணும்னு அடம் பிடிக்குது. சரின்னு இவனும் எங்கெல்லாமோ தேடி பாக்குறான். கடைசியில பார்த்தா இப்ப இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணோட பாட்டியை தான் 60 வருஷத்துக்கு முன்னாடி அது காதலிச்சிருக்கு. அது தெரிஞ்சதும் இதை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்க போய் இந்த பாட்டி பல்ல இல்லாத கிளவியா இருக்கிறத பார்த்துட்டு இனிமேல் அந்த பாட்டி வேணான்னு சொல்லிடுது. இவனும் அப்பாடா நிம்மதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவன் லவ் பண்ற பொண்ணு அங்க வர்றா. அவளை பார்த்ததும் அவளோட அழகுல மயங்கி பாட்டிக்கு பதிலா பேத்தி வேணும்னு கேக்குது.